அடி மேல் அடி. பொள்ளாச்சியில் பாஜக கையில் எடுத்த புது ஆயுதம். மத்தியில் ஆளப்போகும் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசுக்கு தமிழகத்தில் பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெற்று பாஜக கட்சி காலூன்ற வேண்டும் என்ற முனைப்பில் ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த கட்சி வேட்பாளர்கள் களத்தில் மிக தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். திராவிட கட்சிகளின் தேர்தல் வாக்குறுதிகள் இதுவரையில் சாமானிய மக்களில் இருந்து விவசாயிகள், தொழில்துறையினர் என யாருக்கும் முறையாக சென்று சேரவில்லை என்றும், அவர்களின் முந்தைய மோசமான ஆட்சி மக்களை நிர்கதியாய் விட்டுவிட்டது முதலான அனைத்தையும் எடுத்து கூறி பாஜக வேட்பாளர்கள் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். கொங்கு மண்டலமான கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தொகுதியில் பாஜக வேட்பாளராக வசந்தராஜன் பெயர் அறிவிக்கப்பட்டவுடன் இவரின் களப்பணி மேலும் வேகம் எடுத்தது. தூக்கமின்றி, உணவின்றி மக்களோடு மக்களாக ஒவ்வொரு நாளும் அவர்களின் அன்றாட நடவடிக்கைகளை கவனித்து வருகிறார் பொள்ளாச்சி பாஜக வேட்பாளர் வசந்தராஜன். விவசாயிகளிடம் பேசுவது, அவர்களின் கோரிக்கைகளை தெரிந்து கொண்டு நிச்சயம் அனைத்தும் நிறைவேற்றி தந்தே ஆக வேண்டும் என உறுதி பூண்டுள்ளார். விவசாயிகளை தொடர்ந்து அடுத்தபடியாக தொழில்துறையை குறிவைத்து அவர்களின் தேவைகள், கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து அவர்களிடம் பேசி அவர்களுக்கும் வாக்குறுதி அளித்துள்ளார் பாஜக வேட்பாளர் வசந்தராஜன். விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் ஆதாரமாக உள்ள நீரோடைகள் ஆக்கிரமிப்பை அகற்றவும், உப்பாறு ஓடையை மீட்க தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் வசந்தராஜன் உறுதியளித்துள்ளார். மடத்துக்குளம், உடுமலை தொகுதிகளில் மழை நீர்நிலைகள் அழிக்கப்பட்டதால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எனவே குடிமங்கலம் ஒன்றியத்தின் முக்கிய நீர் ஆதாரமான உப்பாறு ஓடையை மீட்க தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என தேர்தல் பரப்புரையில் வாக்குறுதி அளித்துள்ளார் வசந்தராஜன். மழைநீர் ஓடைகளில் ஆக்கிரமித்திருக்கும் சீமை கருவேல மரங்களை அகற்றி தடுப்பணைகள் கட்டி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். குடிநீர் பிரச்சனைகளை திராவிட கட்சிகள் கண்டுகொள்ளவில்லை. எனவே குடிமங்கலம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தி குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்றும், மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்திற்கு ஒதுக்கிய நிதியை மாநில அரசு முறைகேடு செய்து மக்களை ஏமாற்றிவிட்டது. பிரதமர் மோடி கிராமப்புற வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார். எனவே குடிநீர் பிரச்சனையை நிச்சயம் பாஜக தீர்த்து வைக்கும் என வசந்தராஜன் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமின்றி பட்டுக்கூடுகளுக்கு ஆதார விலையை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். விவசாய விளைபொருட்களை இருப்பு வைக்க குடிமங்கலத்தில் கிடங்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படும். மடத்துக்குளத்தில் அரசு தொழில்நுட்ப கல்லூரி அமைக்க முயற்சி எடுக்கப்படும். இதற்கும் மக்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்ற இந்த தேர்தல் தனக்கு ஒரு பெரிய ஆயுதம் என்றும் வசந்தராஜன் கூறினார். நோய் தாக்குதல் தொடங்கும் போதே நடவடிக்கை எடுத்திருந்தால் தென்னை மரங்களை காப்பாற்றி இருக்கலாம். தென்னை மரங்களில் இருந்து கள் இறக்கி விற்பனை செய்தால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயரும். ஆனால் திமுகவின் மதுபான ஆலைகளில் இருந்து வரும் மதுபானங்கள் உற்பத்தி குறையும். எனவே டாஸ்மாக் மதுக்கடைகளில் வருவாய் பாதிக்கும் என்பதால் கள் இறக்க அனுமதிக்க வேண்டும் என்ற தென்னை விவசாயிகளின் கோரிக்கையை திமுக கண்டுகொள்ளவில்லை. எனவே பொள்ளாச்சியில் பாஜக வெற்றி பெற செய்வதன் மூலம் தென்னை மரங்களை நோய் தாக்குதலில் இருந்து காப்பாற்ற தேவையான நடவடிக்கை மேற்கொள்வேன் என்றும், மத்திய அரசு திட்டங்கள் அனைத்தும் விவசாயிகளுக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வசந்தராஜன் தெரிவித்து வருவது மற்ற கட்சி வேட்பாளர்களை கலக்கமடைய வைத்துள்ளது. ஏனெனில் பொள்ளாச்சியில் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதா என்று கூட தெரியாமல் சொன்னதையே சொல்லிக்கொண்டு திராவிட கட்சிகள் பரப்புரை செய்து வருகிறது. ஆனால் வசந்தராஜன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையின் கோரிக்கைகள், தேவைகள் குறித்து பரப்புரை செய்து வருகிறார். இதனிடையே வசந்தராஜனுக்கு ஆதரவு தெரிவித்து நடிகர் செந்தில் பரப்புரை செய்தார். அப்போது மக்களிடையே பேசிய அவர், ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது டைட்டானிக் கப்பலாக இருந்த அதிமுக தற்போது இரண்டாக உடைந்திருப்பதாக தெரிவித்தார். இந்த தேர்தலோடு அதிமுக காலம் முடிந்துவிடும் என விமர்சனமும் செய்தார். ஏற்கனவே திமுக மீது மக்கள் அதிருப்தியில் உள்ள நிலையில் அதிமுக தற்போது இருந்த இடம் தெரியாமல் உள்ளது. அப்படி என்றால் பாஜகவுக்கு வழிவிட்டு
திராவிட கட்சிகளுக்கு மக்கள் மூடு விழா நடத்த தயாராகிவிட்டனர் என தெரிவித்தார். பொள்ளாச்சி தொகுதியில் பாஜகவின் அலை வீசி வருகிறது என்றும் அது நிரந்தரமாக வீசப்போவது நிச்சயம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?